ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலதிலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். தேர்தல் பரபரபரபர ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஈக்குவலாக வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே எல்லா தலைவர்களும் இன்னும் கடைசி நாள் தாயா இருக்குன்னு ஓடி 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 பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கேயும் சில பல விஷயங்கள் நடக்கும். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம், நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நேரா சமசீர்மாக்குள்ள போறோம். ஆத்தூர்ல இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர் நான் ட்ரம் செட்டை அடிச்சு அப்படியே அமர்க்களமா தான் வரப்புறைக்கு போவேன் அப்படின்னு அடிச்சாரு. ஏகத்தப்பா இருக்கு பாருங்க. எப்படியாவது ஜெயிச்சிரும்டா, எம்பியா இருந்தா பத்தாது, எம்எல்ஏவா இருந்தா தான் உள்ள குப்பை கொட்ட முடியும்னு அவினாசி ஏரியாவில் எல்முருக அங்கறையா பழியா கிடக்கார். ஜெயிச்சே ஆகணும்டா, இல்லைன்னா மோடி ஐயா என்னெல்லாம் பண்ணுவாரு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காரு எல்முருகன் ஆச்சு. அடுத்து நாங்க பிரதமர் மோடிக்கு இணையாக நாங்களும் போவோம்னு இங்க ஒருத்தர் பனையூர்ல இருந்து சரட்டன் போவார், சரட்டன் வருவார், சரட்டன் போவார், சரட்டன் வருவார். அப்படித்தான் திருவள்ளூர்ல ரோட் ஷோ போயிருக்காரு. அப்படியே கையெடுத்து கும்பிட்ட மாதிரியே போயிருக்காரு. அண்ணே அப்படின்னு ரெண்டு ஜோடிக்கு அப்படியே நிக்கி கல்யாணம் பண்றதுக்காக அப்படியே சடக்குன்னு பார்த்தாரு நம்ம விஜய். என்னாச்சு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே உள்ள இருந்து சல்லி வேற ஏத்துறாங்கல்ல. ஏத்துறோன்னே எங்க அண்ணனை பார்த்துட்டே அப்படின்னு கையை பிடிச்சி முத்தம் குடிச்சு ஆசீர்வாதம் வாங்கி இந்த உலகத்துல இந்த ஜென்மத்தில் இது போதும்னு அந்த ஜோடிங்க ரெண்டும் சொல்லிக்கிட்டே போகுது. அப்படியே நல்லா இருக்கணும். இந்த அண்ணனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ உண்டு, அண்ணன் ஜெயிச்ச உடனே அண்ணன் சீர் வருஷம் உங்க வீடு தேடி வரும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தார். இதுதான் சந்தர்ப்பம்னு நம்ம ஏஎன்ஐ செய்தியாளர் மைக் எடுத்து நீட்டார் வருங்க. டப்புன்னு மூடிட்டார்லாம் வாய. அப்படியே சூலூர்பேட்டையில் நாம் தமிழர் வேட்பாளர் இருக்கார்ல, அவர்கிட்ட எல்லாரும் ஜெய்வீங்களா ஜெய்வீங்களா நீங்கள் என்ன ஓட்டு கேட்டு வரீங்க ஒன்று அப்படி கேட்டுகிட்டே இருந்துப்பா. அவளுக்கு சடக்குன்னு மனுஷன் காண்டாகி பத்திரம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து போட்டு சீலை போட்டு கையில் கொடுத்துட்டார்லா, செஞ்சிருவேம்னு. அதாவதுங்க எதிர்த்து நிற்கிறது பயங்கரமான கேண்டிடேட்டு. நாமளும் சும்மா நின்றுட்டோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த கோயம்புத்தூரில் தாவேக்காக்காரர் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரோனை வச்சு டிஜிட்டலை பறக்க விட்டு ஓட்டு கேட்காங்க, ரூபாவை கூட்டியாந்து ஓட்டு கேட்காங்க. டிஜிட்டல் மயமாகவே மாற்றுறாங்க கோவையை. யோ குப்பை வண்டி வந்துருச்சுன்னு நினைச்சையா, ஐயா இப்படி பண்றீங்கன்னா திருவாரூர் ஏரியாவில் விஜில போன்னு ஊத 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 வீட்டுக்குள்ள இருக்கவங்கள காது வலிக்கு நிப்பாட்டியில விஜில பிடிச்சி உடைக்கவா அப்படிங்கிற அளவுக்கு கோவப்படுதாங்க. தம்பிடா கொஞ்சம் விஜில பார்த்து ஊதுங்க.
நாளாக காணுமேன்னு பார்த்தோம். தஞ்சாவூரில் திமுக காரர் சடக்குன்னு இப்போ ஓட்டு கட்டுக்கிட்டே இருந்தார். அங்கே மாஸ்டர் வடை போட்டது அவருக்கு பிடிக்கல. சொல்லியா என்ன வடை போடுறேன்னு சொல்லி அவர் வாங்கி தட்டி அப்படி எண்ணெயில் ஓட்டாடுறவங்க சர்ன்னு வருதுடா. அது மாதிரி ஓட்டு போடுங்க. ஒரு பாச போராட்டத்தை தவறுதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இடம் தான் இந்த இடம். மேட்டூரில் இந்த பக்கம் அன்புமணி ஐயா பிரச்சாரம் பண்ணிருக்காரு, அந்த பக்கம் வீரப்ப ஐயா இருக்காருன்னா அவருடைய பொண்ணு போட்டு விடுதாங்கன்னா அவர் கடைசியில் 2 பேரும் நேருக்கு நேரம் சந்திக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அண்ணன்ட்ட ஆசீர்வாதம் வாங்க போகும்னு அந்த பொண்ணு வந்திருக்கு. இவர் என்னமோ தப்ப காலக்கில வாரி விட்டுருவாங்கன்னு நினச்சி திட்டி விட்டாரு. அப்புறம் நினைச்சு சண்டை. அப்புறம் கடைசியில் அந்த அம்மாவை போலீஸ் பிடிச்சி விட்டாங்க. கொஞ்சம் பார்த்து பதறமா. டிராமா எல்லாம் தேவையாதெல்லாம் இப்ப இது ஒரு டிராமா பண்ணிட்டு ஓட்டு கேட்கறது இந்த டிராமா இதெல்லாம் பண்ணிட்டு ஓமா வேலையை பார்த்து கூட்டத்துக்குள்ள வரேன்னு சொல்ல இந்த பக்கம் எல்லா மக்கள் நின்றுட்டு பாதை மட்டும் விடுங்க, ஒரு 4 வண்டி போகுதுன்னு கேட்டேன். நான் எப்படி இந்த மக்களை எப்ப திரும்ப வந்து பாக்கிறது? நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, எப்ப வந்து பாக்கட்டும். நான் பாட்டுக்கு அமைதியா போயிருப்பில்ல, இந்த தடுக்கனா நான் போயிருப்பில்ல. அப்படியே நேரா கவுண்டருக்குள்ள போறோம். கிட்டத்தட்ட 2-3 நாளாக ராகுல் காந்தி ஐயா இங்கனே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லுதாரு, எனக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்படி ஒரு பிணைப்பு இருக்கு, நான் உங்களுக்காக டெல்லியில் முன்னாடி நின்று சண்டை ஓடுற வீரனாக இருப்பேன், என்னை நீங்கள் எப்பயுமே மறக்காதியே, ஓட்டு கேட்கறலாம். Every Tamil person knows that we have a special relationship between myself and the Tamil people. And you have shared this relationship with my grandmother, with my father. I want you to know that I might not have been born in this state, but I will defend Tamil language, Tamil culture, Tamil history, Tamil tradition till I am alive. நான் தமிழனாய் பிறக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை பாதுகாத்து தீர்வேன் என்கிற உறுதிமொழியை உங்கள் அனைவருக்கும் நான் கொடுக்கிறேன். ரொம்ப ரத்த கண்ணீர் வடிக்கிறவங்க நமக்கு எதிராளிகளாக இருந்தாலும் நம்ம தம்பியா அண்ணனா இருக்கும்போது நம்ம பார்க்க கஷ்டமா இருக்குல்ல. அப்படித்தான் ஏடிஎம்கே முன்னாடி இருந்தவங்கலாம் நல்லா இருந்தாங்க. இப்போ போய் அந்த பக்கம் மாட்டிக்கிட்டு அவங்கள போட்டு இந்த கரும்பு சக்கையை புளிகிற மாதிரி பிழிகிறாங்க. நமக்கு ரத்த கண்ணீராக வருது, சொன்னா கேட்க மாட்டேங்காங்கன்னு ஏடிஎம்கே பார்த்து பரிதாபப்படுதாருங்க. We say that each state should run itself, and they say all states should be subservient to one political organization called the RSS. And now in this election they are trying to infiltrate Tamil Nadu. The AIDMK has had a great historical tradition. Like the Congress party, like the DMK, the AIDMK has also shown Tamil Nadu the way forward. It had in the past great leaders who protected the idea of Tamil Nadu. The AIDMK of today is no longer that AIDMK. The AIDMK of today is a hollow shell with leaders who are compromised to the BJP and the RSS. Their corruption has trapped them and they can do nothing against the wishes of the BJP. அதே என்ன விட்டுருங்க, நான் ஓட்டு கேட்க போனோம், 4 பேரை கம்மியா இருக்கு, ரெய்டு பண்ற அது பண்ற, நீ வீட்டுக்குள்ள வச்சு முடக்கி வச்சு விட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? என் கட்சிக்காரன் என்னை கேட்பாடா இல்லையா? பாஜகக்காரங்க வீட்டில் ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்வ பிறந்தானா தன்னால தக்காமுக்கான்னு குதிக்காரலாம். செய்யக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, எங்களுக்கு வேலை பார்க்குறவங்க வீட்டில் வந்து சோதனைன்ற அடிப்படையில் முற்றுகை போராட்டம் பண்ணணும். யார் எங்கேருந்து வராங்க? டெல்லியிலேருந்து வரன்றாங்க, பாம்பேலேருந்து வரன்றாங்க. நம்ம தமிழ் பேச தெரிந்த அதிகாரிகள் ஒருத்தரோட கிடையாது, எல்லாம் மத்திய போலீஸை கொண்டு வராங்க. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்கிருந்து வந்தாலும் தோல்வி வருது. தமிழ்நாட்டு மக்கள்லாம் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். இந்த காட்சிகளை கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அராஜகம், அட்டுழியம், ஜனநாயகத்துக்கு எதிரான வேலைகள், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது எல்லாம் மக்கள் முறியடிப்பார்கள். சோதனை நடக்குது, எல்லா இடத்துலும் நடந்துட்டு இருக்கு, எங்கேயும் கைப்பற்றல.
அச்சுறுத்தல் தான். நாங்க என்ன வச்சிருக்கோம் எங்க கிட்ட கைப்பற்றதுக்கு? வாங்க வீட்டுல வந்து சோதனை எல்லா வீட்லயும் போடுங்க. இப்படி பாருங்க, இப்படிப்பட்ட தம்பியை நீங்க மறக்கப்படாது. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு போறோம். அவர் என் தங்க கம்பி, இவருக்காக எந்த விட நான் ஓட்டு கேட்டு வருவேன், ஓட்டு போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்காரு. நல்ல தெளிவா கேட்காரு. யாரு? நம்ம கமலண்ணாச்சி. நான் இங்க உங்களை பார்க்கலன்னு யோசிக்கிறீங்க, டெல்லியில இருந்து பார்க்கவே மாட்டாங்கிறாங்க உங்களை. அதை பத்தி கவலைப்படாம இங்க பாருங்க இங்க பாருங்க, நாங்களும் தான் சொல்லிட்டு இருக்கோம் இங்க பாருங்க இங்க பாருங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. கூட்டி கொடுக்கறவங்க குறைச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா என்ன சொல்றேன் தெரியுமா? தமிழ்நாட்டின் வளர்ச்சி அங்க டெல்லிக்கு கொஞ்சம் வைத்தறிச்சல் தான். அது மோர் குடிச்சு பார்த்தாங்க, அப்புறம் அது வயிற்று வலிக்கான மருந்துகள்லாம் சாப்பிட்டாங்க. இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த கோபம். பட்ஜெட்னு அவங்க போடும்போது தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லை. அப்படியே நம்ம அண்ணாமலை அண்ணாச்சிக்கு கக்கன்னு சிரிப்பா வருது. சிரிக்காரு. உங்களை யார் ஓட்டு கேட்டு இங்க வர சொன்னா? என்ன எல்லாம் தாம்பாளத்தில் வச்சு தாங்குறாங்க, குப்பரை படுக்காங்க. நீங்க வரலன்னா உளுத்துருவாங்க. அந்த மாதிரி உங்களை யாராவது கேட்காங்களா? ஏன் இப்படி பண்றிய? பொய்யா வேற சொல்றாரு கும்பாபிஷேகம் பண்ண. ஏங்க இந்துக்கள் நாங்கள் எங்களுக்கு தெரியாதங்கிற மாதிரியே அண்ணாமலை அண்ணன் அடிச்சு விடுறாரு. 20,000 புத்தகம் படிச்சு வரல. வெயில்ல முடியாம நிக்கிறோம். அண்ணன் கமலஹாசன் கிளம்பி நானும் பிரச்சாரம் பண்றேன்னு அவரும் கிளம்பி வந்திருக்காரு. அவரை யாரு வா வாங்கன்னு தமிழ்நாட்டில் கூப்பிட்டாங்க. வந்தோடனே சேகர் பாபு என்ன வண்டியில் ஏத்திக்கிட்டு கமலஹாசன் சொல்றார், ராஜராஜ சோழனை விட அதிக குடமுழுக்கு சேகர் பாபு செஞ்சிருக்கிறார். ஐயா கமல் ஐயா, வாங்கின காசு கூவுனா போதும், எதுக்கு அதிகமா கூவுறீங்க? அவ்வளவுதான் கொடுத்தாங்க உங்களுக்கு, எதுக்கு தேவையில்லாத வேலை? நான் அருமை சொந்தங்களே, இந்த முறை சென்னையில மிக தெளிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவாங்க, எங்க கோட்டை எங்கள் கோட்டை எங்கள் கோட்டை என்று சொல்வார்கள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதிலே ஓட்டை போட்டு விட்டீர்கள். அன்பு சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் கூட சென்னையிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. மிக தெளிவாக தெரிகிறது. தமிழகத்தில் இந்த அலை என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கமாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து அமர்வதற்கான எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நம்ம பார்க்கிறோம். அதாவதுங்க, ஒருத்தரை பத்தி திருப்பி 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 பேசணும்னா அதுவாகவே நம்ம மாறிடுவோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்நியார் சொல்றாங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியன் உடனே முரசிச்சிருவே மறந்து போச்சுங்க, உதயசூரியனே மாறிட்டேன் நான் அப்படின்னு புலங்காகி தான் அடையிறாங்க அந்நியார். நான் இன்னைக்கு வந்து தேமுதிகல ஃபுல்லா எல்லாம் 7 தொகுதி உதயசூரியனுக்கு தான் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போறேன். இப்ப கௌதம சிக்காமணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் பண்ருட்டி, நெய்வேலி, திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி எல்லாமே இன்னைக்கு உதயசூரியன் தான். அதனால இன்னைக்கு நான் உதயசூரியனாவே மாறிட்டேன். அதனால அந்த கூட்டணி தர்மத்தை மதிப்பதை சொல்லிக் கொடுத்தவர் எங்கள் கேப்டன், அதை வழி நடத்துபவர்கள் எங்கள் கள வீரர்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் என் அன்பு சொந்தங்களே, என் ரத்தத்திலே என்னுடன் ஊறிய என் அன்பு சொந்தங்களே, நீங்க எப்படி எப்படி எப்பப்ப என்னென்ன மாதிரி டைப்பா பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அந்நியார. நீங்க இப்படியே பேசிட்டு அண்ணனுக்கு ஆப் அடிச்சிருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு அண்ணாமலையார் சொல்றார். இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத தான் அவங்க யோசிக்காங்க. ஆனா இன்னைக்கு திமுகவை பாத்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வெளியே ஒரு தேங்காய் உடைச்சிங்கன்னா எப்படி சிதறுமோ அது போல திமுகவுடைய கூட்டணி சிதறி கிடக்குது. அக்கா பிரேமலதா விஜயகாந்த் மேடையில் ஏத்துனீங்கன்னா, அக்கா கொஞ்சம் ஸ்டாலின் அண்ணன் பத்தி நல்லா சொல்லுங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அக்கா மைக் எடுத்து, எங்க அண்ணன் நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் பாலியல் வன்கொடுமை, எங்க அண்ணன் நல்லவர் தான், கொஞ்சம் போதை பழக்கம். ஒரு படத்துல விவேக் சொல்லுவார், நான் நல்லவன் தான், எப்ப சரக்கு அடிப்பேன்னா கஞ்சா போடும் போது, எப்ப சரக்கு வாங்குவேன்னா பீடி குடிக்கும் போது. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் பிரேமலதாக்கா சொன்னாங்க. அன்னைக்கு தான் தெரிஞ்சது விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதாக்கா உடம்புல பூந்திருக்கிறது. விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதாக்கா உடம்புல பூந்து சேலத்துல சொன்ன பிறகு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அதாவது எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு உடனே மக்கள் துடிச்சு போயிட்டாங்க. அதை விட முக்கியம், எங்க பிரதமர் ஐயா வந்து நடந்தார்ல 1.5 கிலோமீட்டரு, மக்கள் ஊரா ஏத்தா உனக்கு தான் ஓட்டு போடுவான், நீ செவனேன்னு ரெஸ்ட் எடு வீட்டுல, நீ ஜெயிச்சு வந்தா போதும்காக இப்படி சந்தோஷப்படுதாங்க வானதி அக்கா. அதிலும் குறிப்பாக அவர் எடுத்து வச்ச விஷயங்கள், அதாவது ஏழை மக்களுக்கு எந்தெந்த திட்டங்களை எல்லாம் அவர் கொடுக்கிறார், ஸ்டாலின் தடுக்கிறார். இந்த விஷயம் மக்கள் கிட்ட இப்ப நல்லாவே ரீச் ஆகுது.
குறிப்பா சூரிய ஒளி மின் திட்டம், அனைவருக்கும் வீடு திட்டம், வயதானவை 75 வயது மேற்பட்டவர்களுக்கான இலவச ஆயுள் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம், இதையெல்லாம் திட்டமிட்டு ஸ்டாலின் அரசு எப்படி தடுத்துக் கொண்டிருக்கிறது, இதனால் ஏழை மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்ன விஷயமும், அதே போல மருமகன்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தை வைத்து தங்கள் குடும்பத்தை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் பேசின விஷயம். மூன்றாவது, எப்படி பெண்களுக்கு எதிராக திமுகவும் காங்கிரசும் துரோகம் செய்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் எப்போதும் எளிய பெண்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர். அதை அவர் செய்த முயற்சியை எப்படி அவர்கள் முறியடித்தார்கள் அப்படின்னு பேசின விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. அதனால் பிரதமர் வருகை என்பது எங்களுக்கெல்லாம் புது பூஸ்ட் குடிச்ச மாதிரி எல்லாரும் உற்சாகமா களத்துல இருக்கோம். ஆட்சிக்கு இத்தனை வருடங்களாக தமிழகத்திற்கு அப்படியே அள்ளி கொடுத்தார் பிரதமர், அப்படியே அள்ளி தூக்கி ஊத்தினார் பிரதமர், அப்படி எப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கள. என்னத்தை கொடுத்தாரு? 5 வருஷமா நாங்கள் கேட்டு போராடிட்டு இருக்கோம். உங்ககிட்டையும் சொன்னோம்னா போய் வாங்கிட்டு வாங்க, அந்த காசை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் கம்முன்னு இருக்கிய. அப்புறம் எடுத்து கொடுத்தாரு, அள்ளி கொடுத்தாருங்கல. ஏக்கா வானதி ஏக்கா ஏக்கா இப்படி பொய்யா சொல்லுதியா அப்படின்னு உதயநிதி ஐயா தம்பியா நின்று கேட்கார். ஒன்னே ஆச்சுக்கோங்க. மீண்டும் நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. ஜெயிக்க போறது டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணியை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். நான் இவ்வளோ திட்டங்கள் சொன்னேன்ல, இவ்வளோ செஞ்சுருக்கோன்னு சொல்கிறேன்ல, இந்த 5 வருஷத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இவ்வளோ செய்வோன்னு சொல்கிறேன்ல. ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்கள். கடந்த 5 வருஷத்தில் ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலையாவது தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ணியிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? நம்ம கேட்குற நிதியை கொடுக்குறாங்களா? எந்த உதவியும் கிடையாது. இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சோன்னே திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் அவங்க கொடுக்கறது கிடையாது. போன ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்டில் கிடையாது. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய மோடி அரசை, ஒன்றிய பாஜக அரசை பழிவாங்க வேண்டிய நேரம், தீர்த்து கட்ட வேண்டிய நேரம், அவங்களுக்கு சரியான விடையை கொடுக்க வேண்டிய நேரம் தான் வர்ற சட்டமன்ற தேர்தல். செஞ்சு காட்டுவோமா? இந்த வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றியாக இருக்கணும். அன்புமணி ஐயா ஒவ்வொரு தேர்தலையும் இப்படித்தான் ஆக்ரோஷமா பேசுவாப்ல. ஏங்க 5 வருஷம் கொடுத்தீங்களாங்க, விடுங்களேன், அடுத்து எங்களுக்கு கொடுங்களேன். நாங்கள் எம்பிட்டாலும் தான் 30-35 வருஷமா கெஞ்சிட்டே இருக்கிறோம்ல. இப்போ எடப்பாடியை விடுங்க, பின்னாடியே நாங்கள் சரன்னு வந்துருவோம், அவரை தள்ளி விட்டுருவோம் அப்படிங்கிற ரீதி பேசார். 5 ஆண்டு காலம் திமுகவுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள், அது தோல்வி அடைந்து விட்டார்கள். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு 505 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதில் எத்தனை நிறைவேற்றிருக்காங்க தெரியுமா? வெறும் 66 தான். 66னா எத்தனை விழுக்காடு தெரியுமா? 13 விழுக்காடு. 13% தான் அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன சத்தியத்தை காப்பாத்திருக்காங்க. வெறும் 13 விழுக்காடு. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண எத்தனை மார்க் எடுக்கணும்? 35 எடுக்கணும். திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகி மக்கு. 13 மார்க் எடுத்ததான் மக்கு தான். ஃபெயிலான கட்சி. ஃபெயிலான கட்சி மறுபடியும் வரலாமா? வர விடுவீங்களா? தூக்கி போடுங்க பாருங்க. ரோஜன் இல்லாத கட்சி, கொள்ளடிக்கிற மட்டும் கட்சி, கொள்ளடிக்கிறது மட்டும் தொழிலா வச்சிருக்கிற இல்லாட்டி 20,000 கோடி 20 நாள்ல செலவு பண்ணிட்டு இருக்கிறான்னா எலெக்ஷனுக்கு. இவன் அடுத்தது வந்தானா எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணுவான், சம்பாதிப்பான். அப்படியே ராமதாஸ் ஐயா பெரிய ஐயா வந்தாரு. இங்க வரங்க அப்படித்தான் கத்துவா உட சொல்லுவேன். அதை கத்துறத காதிலே வாங்காதியா, ஓட்டு போடாதியா. நீங்க எனக்கு போராட்டில் போறாலும் அவருக்கும் போடாதியா. அவர் யாரெல்லாம் நிப்பாட்டுறீங்களோ அந்த ஆளுங்களுக்கு ஒருத்தருக்கு ஓட்டு போடாதியா, கிடக்கட்டும் அப்படிங்காரு. இந்த தேர்தல் காலத்திலே ஒரு துரோக கூட்டம், ஒரு துரோகியும் வேட்பாளர்களை போட்டு தேர்தலில் நிற்கிறார். அந்த துரோகி யார் என்று சொன்னால் என் வயிற்றில் பிறந்த அன்புமணி செய்த, எனக்கு செய்த, என்னுடைய கட்சிக்கு செய்த துரோகங்களை வரிசைப்படுத்தினால் மணிக்கணக்கிலே சொல்ல முடியும். பார்வையாளர் நீங்கள் பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது ஆச்சரியப்படுவீர்கள். இப்படி ஒரு மகனா நான் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த துரோக கூட்டத்துக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள். ஏனென்றால் இவர்களுடைய நோக்கமே மக்களுக்கு சேவை செய்வதல்ல. அதிகாரம் கையிலே வரும்போது பணம் பண்ணுவதுதான் இவர்களுடைய வேலை. அதனாலே தயவு செய்து இவர்கள் இருக்கின்ற 18 தொகுதி என்று நினைக்கிறேன், இந்த தொகுதியில் இருக்கிறவர்களுக்கு அந்த துரோக கூட்டத்திற்கு வாக்களிக்காதீர்கள். அப்படியே நம்ம அண்ணாச்சி தெரியுதா, புரியுதா, திமுக அரசு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு எடப்பாடி ஐயா அப்படியே மூச்சை பிடிச்சுக்கிட்டு, நல்ல வேளைங்க மைக்க காது வரைக்கும் வச்சிருக்காங்க, இல்லைன்னா மைக்கு உள்ள வேறும் போல் இருக்கு, அந்த அளவு கத்துறாரு.
நான் முதலமைச்சராக ஆனபோது என்னென்ன பிரச்சனையை சந்திச்சினோ அதே பிரச்சனையை மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சந்தித்து விட்டார். 2 பேரும் பிரச்சனையை சந்தித்து தான் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அவ்வளவு பிரச்சனை. எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது அதிமுக உடைக்க வேண்டும், அதிமுக சிதறடிக்க வேண்டும். அதற்காக பல அவதாரம் எடுத்தாங்க. அதே போலதான் பாட்டாளி மக்கள் கட்சியை சில விசவைகள் இதே முதலமைச்சர் போட்ட திட்டத்தை தவிடுபடி ஆக்கினார் மரியாதைக்குரிய நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆக இன்று அதிமுகவை வீழ்த்த முடியாது, பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்த முடியாது. ஸ்டாலினுடைய எண்ணமெல்லாம் நிராசையாகிவிட்டது. அப்படியே எடப்பாடி ஐயாவை நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கேட்காரு முத்தரசையா. மைக்கில் கத்துனா மட்டும் போதுமா? மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாரு, புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வராங்க. அதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி ஓட்டு சங்கு சங்குன்னு சால்ற அடிச்சுட்டு எதுக்குற ஒரு பிடிச்சி கண்ணாப்படம் கஞ்சிக்கிட்டு இருக்கே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கே நீங்க? எலெக்ஷன் முடிட்டு இருக்கு அப்படின்னு எடப்பாடி ஐயாவை எச்சரிக்காருடா. மாநில முதலமைச்சர் என்ன சொல்றாரு? 2500 கோடி அல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டேங்கிற. ஏன் சொல்றாரு? அந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அவர் வீட்டு பிள்ளைங்க பாதிக்க போறாங்களா, இல்ல அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைங்க பாதிக்க போறாங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அது பாதிக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் கையெழுத்து போட முடியாது, அது ஏற்க முடியாது என்று மறுக்கிறார். இது எப்படி இருக்கு? எடப்பாடி ஆதரிக்கிறார். எடப்பாடி அதை ஆதரிக்கிறார். எப்படி இருக்குன்னா, வெள்ளக்கார ஆட்சி நடத்தினா 200 ஆண்டு கால ஆட்சி, அவன் வரி கேட்டான். வீரபாண்டி கட்டவன் என்ன சொன்னா? இது என்னுடைய நாடு, என்னுடைய மண்ணு, என்னுடைய மக்கள், ஆகவே நான் வரி கொடுக்க முடியாது அப்படின்னா. அதுக்காக என்ன பண்ணான்? முடிச்சு தூக்கில போட்டு சாகடிச்சான். வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது யாருன்னு ஞாபகம் இருக்கா? எட்டையப்பன் காட்டி கொடுத்தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் யாரு தமிழ்நாட்டுல? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஏற்க முடியாது, என்ன சொன்னாலும் ஏற்க முடியாது. காட்டி கொடுக்கிறது யாரு? எடப்பாடி பழனிசாமி எட்டையப்பன். தமிழ்நாட்டிற்கு எதிராக எட்டையப்பன் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. வீரபாண்டிய கட்டபொம்மனாக போராடி கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதுக்காக தான் ஆதரிக்கிறோம். வானதி அக்கா சொல்றாங்க, நான் தெற்கு அப்படியே செதுக்கி 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 மேலே வச்சிருக்கேன், அதனால இப்போ வடக்க வந்து செதுக்க வந்திருக்கேன். ஆனா அதை கெடுக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி ஐயா உள்ள வந்திருக்காரு, விட்டுருவனா நானு அப்படிங்காங்க. அக்கா என்ன செதுக்குறாங்கன்னு எல்லாரும் அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில விமர்சிக்கலையா? அடிக்கிறது கொள்ள, இதுல தனிப்பட்ட முறையில வேற விமர்சிக்கணுமா? ஆனா பெரிய தியாகியை கொண்டு வந்து உத்தம புத்தரனை கொண்டு வந்து ஸ்டாலின் நிறுத்தி இருக்காரா கோயம்புத்தூர்ல? அவரே அவரோட வாயால மிகச்சிறந்த ஊழல்வாதின்னு பட்டத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு கரூர்ல வருமானம் வராது, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தான் வருமானம் பார்க்கணும்னு கொண்டு வந்து இறக்கிறவருக்கு தனிப்பட்ட விமர்சனம் எப்படி பண்ணுவாரு? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. தெற்கு தொகுதியில நான் என்னென்னலாம் பண்ணிருக்கேன் நான் லிஸ்ட் கொடுக்குறேன். எத்தனை குழந்தைங்களுக்கு நான் பாலை கொடுத்துட்டு இருக்கிறேன், எத்தனை இளம் பெண்களுக்கு வந்து சானிட்டரி பேட் கொடுக்குறேன், 3000 பெண்களை சொந்த காலில் நிக்க வச்சு தொழில் முனைவோரா மாத்தி இருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்களை சொல்ல சொல்லுங்க. தெருவுக்கு தெருவு FL2 சொல்லிட்டு மதுக்கடையை திறந்து வச்சிட்டு இருக்கிறவர் பாலாஜி. மணல் கொள்ள காவிரி ஆத்த முடிச்சு கட்டிட்டு இப்ப நொய்யலுக்கு வந்திருக்காரு. என்னங்க பேசுவார் அவரு? அதனால செந்தில் பாலாஜி ஒரு கொடுமையான விஷக்கிருமி கோயம்புத்தூருக்கு. மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதால் தான் எங்க பிரச்சாரத்தில் அவரை சொல்றோம். அமைதியான கோயம்புத்தூர், மரியாதையான கோயம்புத்தூர், பண்பான மக்கள், செல்வ வளத்தை தங்கள் கடுமையான உழைப்பால் பெற்றிருக்கக்கூடிய மக்கள். அந்த மக்களை மரியாதையை குறைச்சலா அவங்களை அவமானப்படுத்துற விதத்துல கொள்ளையடிக்கிறதுக்காகவே செந்தில் பாலாஜி இறக்கி விட்டுருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதனால அவர் செஞ்சதை சொல்லி ஏதோ ஷோ காட்டிட்டு போலாம், மத்தபடி பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடையாதுங்க. அப்படியே வீரபாண்டி என்னாச்சு வந்தாங்க, அங்க பாருங்க செதுக்குறேன் செதுக்குறேன் கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படித்தான் கத்துவாங்க. ஏன்னா செஞ்சா செஞ்சதை சொல்லுவாங்க, செய்யலைன்னா இப்படி 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 அப்படித்தானே சொல்லுவாங்க. பட்டாம்பூச்சி மாதிரி படபடாக பொத்துன்னு உழுதுற போறாங்க அப்படிங்க. இங்க பார்த்தாலும் கை சின்னத்திற்கு மக்கள் வாக்களிக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் தோழர் செல்வ பெருந்தகை அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று மக்கள் அறிந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் அவ்வாறு தான் இருக்கிறது. கடந்த 18-19 தினங்களாக தமிழ்நாடு முழுவதும் குக்கிராம நகரங்களில் நாங்கள் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டோம்.
முதல்வர் 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்கிறார். அதையும் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெறும் என்கிற நம்பிக்கை உண்டு. அதிலும் 2 தினங்களுக்கு முன்னால் நாடாளுமன்ற மறு வரையறை அது தோல்வியடைந்த பிறகு ஒரு பெரும் எழுச்சியே இன்றைக்கு தமிழ் மண்ணில் உருவாகி இருக்கிறது. இந்த எழுச்சியாலே ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை உருவாக்கி ஒரு பெரிய திசையை, நல்ல திசையை, நாடாளுமன்ற திசையை நமது முன்னோர்கள் டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் கட்டி காத்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற திசையை தமிழ் மண்ணிலிருந்து தமிழ் மக்கள் துவக்கி வைப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இங்கே பாருங்க, ரொம்ப ஆடுறீங்க. எல்லா கவர்மெண்ட் இதையும் உங்களுக்கு பக்கபலமாக வச்சுக்கிறீ, சிபிஐ வச்சுக்கிறீ, இடியை வச்சு, இப்போ எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாள், அந்த ஒரு நாள் பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடுறான். அந்த மாதிரி கேஸ் வரப்போதே அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு அப்படின்னு எச்சரிக்கை. தேர்தல் ஆணையம் மிக மிக RSS BJP கருத்தியலில் அது செயல்படுகிறது. தேர்தல் ஆணையத்தை சுற்றி வளைத்து விட்டார்கள். உலகத்தின் மிகப்பெரிய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கொண்டிருக்கிற சட்டத்தின் ஆட்சி முறையை தேர்தல் ஆணையம் அதன் குரல் வழியை நெரிக்கிறது. இது கண்டனத்துக்குரியது. நாங்கள் வெல்வோம். தேர்தல் ஆணையத்தை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி விசாரிக்கிற காலம் எழும். பிரம்மாண்டமான எங்கள் வெற்றியை எதன் பொருட்டும் யாரும் தடுத்து விட முடியாது. கூட்டணி கட்சிக்காகவும் வேட்பாளர்களுக்காகவும் ஓட்டு கேட்டிருந்த திருமாவளவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஐடியா என்னன்னா, ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. சொல்றாரு, நம்ம தம்பி விஜய் நடிச்சார், அப்படியே கொண்டு எல்லாத்தையும் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணார். கடைசியில் பார்த்தா அது பூரா RSSகாரங்க கம்பெனி, அவங்க தான் இவங்களை இயக்குறாங்கிறது இப்போ தெளிவு ஆகிப்போச்சு. பார்த்து பத்திரமா உஷாரா இருங்க சின்ன தம்பிகளா அப்படிங்க. இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே பாஜகவினர் திட்டமிட்டு நண்பர் விஜய் அவர்களை களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். இது நான் விருதுகமாக சொல்லவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சியில், மூன் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர் காலாவதியான பல கம்பெனிகளில் தனது பங்குகளை முதலீடு செய்திருக்கிறார். ஷேர் ஹோல்டராக இருக்கிறார். சன் பேப்பர் மில், ஜெயநகர் ப்ராப்பர்ட்டிஸ், வெரண்டா கல்வி நிறுவனங்கள், சாலிடர் டிவி நிறுவனம், இவற்றிலெல்லாம் அவருடைய முதலீடுகள் இருக்கின்றன. இந்த நிறுவனங்களில் குறிப்பாக வெரண்டா கல்வி நிறுவனம் என்பது ஒரு RSS இயக்க நிறுவனம். RSS காரர்களோடு அவருக்கு நெருக்கமான உறவு இருக்கிறது என்பதை, அவர்களோடு இணக்கமாக இருக்கிறார் என்பதை ஒரு தனியார் தொலைக்காட்சி இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது. ஆகவே RSS காரர்களோடு உறவு இருக்கிறது என்றால் பிஜேபியோடு உறவு உறுதி என்பதை யாருக்கு மாற்றுகிறது? தோழர்களே, நண்பர் விஜய் அனைத்தும் ஏன் திருமாவளவன் போகவில்லை என்பதற்கு காரணம் இப்போது புரிகிறதா? வாங்க எல்லாருக்கும், வாங்க இங்கே வாங்க அப்படின்னு மக்களை கூப்பிட்டு, அதாவது எலெக்ஷனே நெருங்கிட்டு வந்துருச்சு. இன்னும் ஒரு நாளில் டபக்குன்னு ஓட்டு போட வேண்டிய சூழல் வந்து போச்சு. இப்போது எல்லாரும் வந்து அவங்கெல்லாம் பேசி உங்களை பூரா மைண்டுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் குழம்பாமல் யாருக்கு ஓட்டு போடணும்னு ஒரு தெளிவு நிலைக்கு வரணும் இல்லையா? முடிவு பண்ணிட்டீங்களா? தெளிவு நிலையில் இருக்கீங்களா? இல்லை இன்னும் ஏதாவது உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். கரெக்டாக புத்தான அழித்திருவோங்க அப்படிங்கிற அளவுக்கு கிக்கின்னு பதில் சொல்லியிருக்காங்க. யாருக்கு போகணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். யார் எங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். எங்களுக்குன்னு யோசிக்க தெரியும். அதனால் யார் வந்தால் நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு யோசிச்சு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். நான் அவங்களுக்கு போடுவேன். இது எங்களோட உரிமை. இதை நாங்கள் போட்டு தான் ஆகணும். யார் சொல்லியும் நாங்கள் போடணுன்ற அவசியம் இல்லை. எங்களுக்கு பொதுவாக மக்களுக்கு நல்லது செய்யணும். யார் வந்தால் கரெக்டாக இருக்குமோ அவங்க வரணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். நல்லவங்களை தேர்ந்தெடுத்து போடணும். சிறந்தவங்களை யார் நமக்கு செய்கிறாங்கிறத பார்த்து சிறந்த ஆள் தலைவரை பார்த்து தேர்ந்தெடுத்து போடணும். எல்லோருக்குமே தேர்தலை குறித்த ஒரு புரிதலும் சரியான வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த புரிந்துணர்வும் எல்லோருக்குமே உள்ளது. எங்கள் இந்த தொகுதிக்கு யார் நல்லது செய்வாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக வாக்களிப்போம். என் ஓட்டை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதே போல் நடிகர்களுக்கு யாருக்கும் போடல. எங்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன். அதே மாதிரி பட்டதெல்லாம் போதும். புதுசாக வரவங்களுக்கு, நம்ம செய்கிறவங்களுக்கு நான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்கிறவங்களே கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் கேன்வாஸ் பண்ணுறாங்க, சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு நம்ம இது வரைக்கும் நடந்ததில்
பகுத்தாய்ந்து எது நல்லது செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு போடுவோம். எங்களுடைய மனநிலைக்கு எந்த கட்சியுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணுமோ அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்க நாங்கள் ஆல்ரெடி தயாராக இருக்கோம். நம்ம மனசுக்கு எது யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிருக்கோம். பழைய ஆட்களும் அப்புறம் எதுக்குன்னு இருந்தவங்க அவங்களுடைய செயல்பாடெல்லாம் பார்த்துட்டோம். புதுசாக வர்றவங்க நல்லது செய்வாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஓட்டு போடலான்னு இருக்கோம். நானே சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தலைவருக்கு தான் ஓட்டு போடணும்னு நினச்சி நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் யார் வந்து செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க பார்த்தா நம்ம முடிவு எடுத்து போடுவோம். அவர்கள் யாரை தீர்மானிச்சிருக்கார்களோ, அவர்களுக்கு யார் நல்லவர் என்று தெரிகிறதோ, யார் தொகுதிக்கு நிறையா செஞ்சுருக்கிறாரோ அவருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத பொதுவான விஷயம். எல்லாரும் வாக்கு கேட்டு வருவாங்க, எனக்கு போடு உனக்கு போடுன்னு. ஆனால் நம்மளுக்கு யார், நம்ம தொகுதிக்கு யார் நல்லது பண்ணுவா அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும். தர்பாரில் இது வரைக்கும் பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. முக்கியமாக 100% வாக்குப்பதிவு மறந்துடாதீங்க.